ஜீவரட்சணை சொல்லுவாமா, ஜீவரட்சணை. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஜீவரட்சணையை உண்டு பண்ணும்படி யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். இப்போ நான் கேட்கிறேன், இந்த ஜீவரட்சணை செய்யும்படி யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த 40 நாள் எதுக்குங்க? இந்த 40 நாள் எதுக்கு? இயேசு கிறிஸ்துவும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவும். இயேசு கிறிஸ்துவ இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சிறையின என்ன அர்த்தம்? அடிமைப்படுத்தப்பட்டார். அடிமைப்படுத்தப்பட்டார். சிறையிருப்புன்னு என்ன அர்த்தம்? அடிமைப்படுத்தப்பட்டா. அப்போ இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு எப்படியாத்தான் வந்துக்கிறாரு? பிசாசின் கையில ஒரு சிறையாத்தாங்க வந்தாரு. வேதத்துல வாசிக்கிறோம், அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து. எப்படியாமா? அடிமையின் ரூபம் எடுத்து. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு இதை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அடிமையின் ரூபம் எடுத்து அப்படின்னா இதை குறித்து ஒரு விளக்கத்தை ஒரு நாள் தேவர் என்னோடு கூட அப்படியே எனக்கு ஒரு இமேஜா காட்டினார். எப்படி அப்படின்னா, இப்போ ஜாக்லினவே எடுத்துக்கிறேனே. இப்போ ஜாக்லின் இதுவரை முதல்ல ஆதாம்குள்ள நான் இருந்தேன். யாருக்குள்ள இருந்தேன்? ஆதாம்குள்ள இருந்தேன். தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்தேன். ஆதாம் பழத்தை சாப்பிட்ட பொழுது நானே என்ன செஞ்சேன்? பழத்தை சாப்பிட்டேன். இதுக்கு ஒரு அடையாளம் என்ன? 1 கொரிந்தியர் 15:22 கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டது போல முதல்ல யாருக்குள்ள நம்ம இருந்தோம்? ஆதாமுக்குள்ள இருந்தேன். அப்ப இப்ப ஜாக்லினை வச்சு சொல்றேனே, இப்ப ஜாக்லின் பழத்தை சாப்பிட்டேன். இப்ப பழத்தை நான் சாப்பிட்டனால ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இப்ப நான் யாருக்கு அடிமையாயிட்டேன்? பிசாசுக்கு அடிமையாயிட்டேன். அல்லது சாத்தானுக்கு இப்ப நான் அடிமையாயிட்டேன். இப்போ தேவனை மீட்டெடுக்கணும். தேவனை மீட்டெடுக்கணும். அவர் என்ன பண்றாரா? தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசப்பாவை இந்த பூமிக்கு அனுப்பணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டார். சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எப்படியாவது இப்போ நான் ஜாக்லினை வச்சு சொல்கிறேன், அது எல்லாருக்கும் தான். இப்போ ஜாக்லினை மீட்டெடுக்கணும், ஜாக்லினை மீட்டெடுக்கணும், ஜாக்லினை மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, சாத்தான்கிட்ட போய் சொல்கிறாரு, ஜாக்லின் என்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறா, ஜாக்லின் என்னுடையவள், அதனால நீ ஜாக்லினை என்ன செஞ்சிரு? விடுதலையாக்குங்க. அவ எப்போ நான் சொல்றதை கேட்டாலோ, சாத்தான் சொல்றான், ஜாக்லின் எப்போ நான் சொல்றத கேட்டாலோ அப்பவே ஜாக்லின் எனக்கு என்ன ஆயிட்டா? அடிமை ஆயிட்டா. ஜாக்லின் எனக்கு என்ன ஆயிட்டா? அடிமை ஆயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா? அப்ப ஜாக்லினுக்காக எவ்வளவு விலைக்கிரியம் கொடுக்கணும்? ஒரு 100 ரூபாய் கொடுக்கட்டான் அப்படிங்கிற பொழுது, என்னது 100 ரூபாய? ஜாக்லினுக்கு 100 ரூபாய் தானா? 1000 நோ, லட்சம் நோ, கோடி நோ. என்ன ஆகணும்? நீ முதல்ல எனக்கு அடிமையாகு. முதல்ல நீ எனக்கு என்ன ஆகணும்? அடிமையாகு. அடிமையானதுக்கு அப்புறம்